தமிழகத்தில் 2026 சட்டமன்ற தேர்தலில் பெரும்பான்மையான வாக்குகளை பெற்று 108 சட்டமன்ற உறுப்பினர்களை வெற்றி கொண்ட தமிழக வெற்றி கழகம் தலைவர் திரு ஜோசப் விஜய் அவர்களுக்கு நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்று நம் தொலைக்காட்சியில் பார்க்கப்படும் செய்திகள் தமிழ்நாட்டில் உள்ள மக்கள் அனைவரையும் சிந்திக்க வைக்கின்றன. 108 சட்டமன்ற உறுப்பினர்களை கொண்ட தமிழக வெற்றி கழகத்தை ஆட்சி அமைக்க ஆளுநர் அவர்கள் அழைக்காதது தமிழர்களின் ஒட்டுமொத்த ஓட்டுக்களை பெற்றுள்ள தமிழ் மக்கள் மிகவும் அதிர்ச்சி அடைகின்றனர். அவரை ஆட்சி அமைக்க கூப்பிடாமல் இருப்பது தமிழர்களுக்கு செய்யும் துரோகமாகவே தமிழ் மக்கள் கருதுகின்றனர். பெரும்பான்மை 108 இடங்களை வெற்றி பெற்ற கட்சியை அழைக்காமல் காலம் தாழ்த்துவது திமுக அதிமுக கொண்டுள்ள 50க்கும் கீழே உள்ள வேட்பாளர்கள் இருவரும் சேர்ந்து ஆட்சி அமைக்க ஒரு இடைவெளியை உருவாக்கவே இந்த ஆளுநர் முயற்சிக்கின்றார் என்பதை தமிழக மக்கள் உணர்கின்றனர். இது தமிழர்களுக்கு செய்யும் மாபெரும் பெரிய துரோகமாகும். இன்று கர்நாடகாவில் பெரும்பான்மை இல்லாமலேயே அங்குள்ள ஆளுநர் ஆட்சி அமைக்க கூறியுள்ளார். ஆனால் தமிழ்நாட்டை வஞ்சிப்பது எவ்வளவு பெரிய ஒரு துரோகம் என்பதை தமிழ் மக்கள் உற்று நோக்குகின்றனர். எலியும் பூனையுமாக இருந்த இன்று திமுக அதிமுக அரசுகள் இருவரும் ஒன்று சேர்ந்து ஆட்சி அமைப்பதாக இன்று தொலைக்காட்சிகளில் பல செய்திகளிலும் வெளியாகியுள்ளது. இது மாபெரும் வெட்கக்கேடு. இன்று பதவிக்காக என்னவெல்லாம் செய்ய முடியும் என்பதை இவர்கள் சூதாட்டம் நடப்பதை மக்கள் உற்று நோக்குகின்றனர். நம்மை 60 ஆண்டு காலமாக இவ்வாறே ஏமாற்றி ஆண்டு வந்தனர். 5 ஆண்டுக்கு ஒரு முறை திமுகவும் 5 ஆண்டுக்கு ஒரு முறை அதிமுகவும். ஆனால் இன்று தமிழக வெற்றி கழகம் 108 வேட்பாளர்கள் வெற்றி பெற்றதை அவர்களால் ஏற்க முடியவில்லை. ஏனென்றால் நமது அரசியல் இனி அஸ்தமம் ஆகிவிடும் என்ற பெரும் துயரத்தில் இருவரும் ஒன்றிணைந்து தமிழக வெற்றி கழகத்தின் வளர்ச்சியை முடக்குவதற்காகவே இவர்கள் ஒன்றிணையும் செய்தியை தொலைக்காட்சி மூலமாக நாம் இன்று தமிழ் மக்கள் அனைவரும் கண்டு வருகின்றோம். இன்று இந்த செய்தி உலக தமிழர்கள் மனதில் மிகவும் புண்படுத்தும் விதமாக இந்த ஆளுநர் நடந்து கொள்கின்றார். ஆளுநர் என்ன வேலை அவருக்கு? யார் அதிகமாக வேட்பாளர்களை வெற்றி கொண்டார்களோ அவரை முதலில் கூப்பிட வேண்டுவது அவருடைய கடமை. அந்த கடமையை அவர் செய்ய தவறிவிட்டார். இதை தமிழக மக்கள் பார்த்து கொண்டு வேடிக்கை பார்க்க மாட்டார்கள். திருக்குறள் திருவள்ளுவர் வழியில் ஆட்சி செய்யும் நமது அரசாங்க சிங்க முத்திரையானது நமக்கு வாய்மையே வெல்லும் என்ற பழமொழியை அனைவருக்கும் உணர்த்துகின்றன. ஆனால் இன்று அந்த பழமொழிக்கே துரோகம் செய்யும் அளவில் இந்த திமுக அதிமுக அரசுகள் இடையூறு செய்வதாகவே தமிழக மக்கள் நினைக்கின்றனர். திருவள்ளுவரை வணங்கி போற்றி வணங்கும் நம்முடைய தமிழர்களுடைய திருக்குறளையை முதன்மைப்படுத்தி தமிழக அரசாங்கம் பல்வேறு செயல் உருவாக்கத்தையும் நடத்தி வருகிறது. ஆனால் இன்று அதற்கு விதி விலக்காகவே இன்று நடக்கும் இந்த தொலைக்காட்சி செய்திகளில் நிமிடத்துக்கு 1 மணி நேரத்துக்கு ஒரு முறை மாற்று செய்திகள் வந்து கொண்டே இருக்கின்றன. அதனால் தமிழக வெற்றி கழகம் 108 வேட்பாளர்களை வென்றெடுத்த அந்த கட்சியை ஆட்சி அமைக்க ஆளுநர் அவர்கள் கண்டிப்பாக அழைக்க வேண்டும். மேதகுவே தலைவர் பிரபாகரன் நமக்கு அளித்த இந்த
தமிழர்கள் ஒற்றுமை செயல் திட்டத்தையும் முதன்மைப்படுத்தி தமிழகம் உலகமெங்கும் வாழும் தமிழர்கள் தலைவர் வழியில் பயணிக்கும் அனைவரும் இந்த கருத்தை ஏற்றுக்கொள்வார்கள். பிறகு என்னதான் நடக்கும் என்று காலத்தின் கட்டாயமாகும். வாழ்க தமிழ், வளர்க தமிழன், வளர்க தமிழர்கள் ஒற்றுமை ஓங்குக. உலக தமிழர்கள் அரசியல் கூட்டமைப்பு கட்சி ஒருங்கிணைப்பாளர் கரு சந்திரசேகரன். நன்றி, வணக்கம்.